விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். நேர்களே, எபிக்ஸ் ஃபரி அப்படிங்கிற தாக்குதல் இப்போது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் அமெரிக்காவினுடைய தாக்குதலில் இந்த பேரை எபிக்ஸ் ஃபரி என்று சொன்னவர்கள் இப்பொழுது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்று சொல்லிட்டு இருக்கிறார்கள். உண்மையிலே இப்போ தாக்குதல்கள் தொடங்கிவிட்டது. மீண்டும் அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்துவதற்கு திட்டம் வகுத்து அமெரிக்க கப்பல்கள் மீதான அந்த தாக்குதலை ஈரான் தற்போது நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமெரிக்கா ஹெர்மூஸ் வளைகுடா பகுதி உள்ள நுழைஞ்சதுன்னா ஒன்றுமே உங்களுக்கு தப்பாது அப்படின்ட்டு ஈரான் மிக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. கடுமையான எச்சரிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். இப்போ அமெரிக்க கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில அவர் எப்படியாவது தப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூகத்தை அமைத்து செயல்படுவது உலக அளவில் ஒரு பெரிய பின்னடைவை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தும். குறிப்பாக அமெரிக்க கப்பல்கள் மீது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுடைய ஏவுகணை தாக்குதல்கள் தொடங்கி இருக்கிறது. அமெரிக்கா 100 விமானங்கள் பாதுகாப்போடு அவங்க ஏராளமான கப்பல்கள் படை வீரர்கள் ஹெர்மூஸ் ஜல பகுதியில் நுழைவார்கள் என்று அறிவிப்பு வெளியானது. உடனடியாக ஈரான் என்ன சொல்லிச்சு? பதிலடி உடனே அமெரிக்க கப்பல் ஒன்றுக்கு கொடுத்து தன்னை யார் என்று நிரூபித்து இராணுவ பலத்தை காட்டியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபருக்கு வேறு வழி இல்லை. அமெரிக்காவில் அவருக்கு மக்கள் பலம் குறைந்து போச்சு, ஆதரவு குறைஞ்சிருக்கிறது. மற்றொரு போருக்கு அவர்கள் தயாராக இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. அமெரிக்க மக்கள் மற்றொரு போரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்ப எதையாவது செய்து புறமுதுகிட்டு ஓடிய வரலாறை மாற்ற வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வரலாறு காணாத வகையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் அவருக்கு உருவாகிட்டு ஒரு அசாதாரண அச்சம் அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பையும் அவரை சார்ந்தவர்களையும் ஆட்டி படைக்கும் வகையில அமைந்துள்ளது. இதற்கிடையில அமெரிக்க கப்பல்கள் உள்ளே நுழைந்தால் தாக்கியிருக்கிறார்கள். ஒரு கப்பல் பெரிய அளவிலான அழிவை சந்திக்கும் நிலையில் அமெரிக்காவு கப்பல்களுக்கு ஈரானுடைய தாக்குதலை பார்த்து பயந்து கொண்டிருந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள் அமெரிக்காவை நம்பி உள்ளே நுழைஞ்சி தாக்குதல் நடந்தால் அதற்கு பொறுப்பேற்பதற்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் தயாராக இல்லை. அவங்க கம்பெனியே காலியாயிடும். இப்ப ஈரான் வைக்கக்கூடிய 14 அம்ச கோரிக்கைகள் என்ன? ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். முதல்ல போர் நிறுத்தம், இரண்டாவது ஹெர்மூஸ் வளைகுடா நெறிமுறைகள், மூன்றாவது ஈரான் உடனடியாக பொருளாதார விடுவிப்பு, அணு ஆயுதம் குறித்த பேச்சுவார்த்தை உரிய முறையில் நடத்துவது. இப்ப அங்க போர் நடக்க போகுது. இந்த 14 விவகாரத்தையும் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இப்பொழுது போர் ஆரம்பித்து விட்டது. இந்த போரிலே ஈரான் சிறிய படகுகளை வைத்து தாக்க போகிறார்கள். அமெரிக்காவினுடைய பெரிய கப்பல்கள் அதனால் துவம்சம் செய்யப்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது அப்படியும் செய்தி வருது. அமெரிக்காவுடைய பெரிய கப்பல்களை சிறிய வேக படகுகளின் மூலம் ஈரான் எப்பொழுதுமே கொஞ்சம் பதுங்கித்தான் தாக்குகிறார்கள். ஈரான் மட்டுமல்ல, இதில் முழுவீச்சில் ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக இறங்கியிருக்கிறார்கள். சீனாவை எல்லா விதத்திலும் அடக்குவதற்கு அமெரிக்க திட்டத்தை ஏற்றுக்கொள்ள சீனா மறுக்கிறது, எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்ப்பது ஈரான் முன்வைத்துள்ள கோரிக்கைகள்ல ரொம்ப முக்கியமானவை. லெபனான் ஹிஸ்புல்லாக்கள் அவர்களுடைய எல்லாரையும் இந்த போரை நிறுத்தணும், முற்றுகையை திரும்ப பெறணும், அமெரிக்க படைகளை திரும்ப பெற வேண்டும். உடனே படைய ஹெர்மூஸ் ஜலசந்தியில இருந்து வெளியேற்றணும். ஹெர்மூஸ் ஜலசந்தி புதிய நிர்வாக அமைப்பை உருவாக்கணும். ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்கி முடக்கப்பட்ட சொத்துக்களை விடுவிக்க வேண்டும். கடந்த கால இழப்புகளுக்கு ஈரானுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற 30 நாட்கள் காலக்கெடுவையும் ஈரான் விதிச்சிருக்கு. ஈரானுக்கு இப்ப என்ன கடுமையான கோபம் என்றால், ஹெர்மூஸ் எங்களுடைய கல்ச்சரல் பார்ட், பல ஆயிரம் வருஷம்
கடலாதிக்கத்தில் எங்களுடைய மூதாதிரிகள் பெருசியர்கள் எல்லாம் இங்குதான் முத்து குளித்ததிலிருந்து எல்லாமே இங்குதான். அப்ப எங்களுக்கு சொந்தமான ஹெர்மூஸில நீ பிளாக் ஹேட் கொண்டு போட்டு 100 விமானங்களின் மூலம் பாதுகாப்பு கொடுத்து சம்பந்தமே இல்லாத ஈரோப்பிய இனமான அமெரிக்கன் இங்கே ஆளுகை செய்யக்கூடாது, அதுல நாங்க அழிஞ்சாலும் விட மாட்டோம் என்று போரை ஆரம்பித்து விட்டார்கள். இதற்கிடையே ஈரானுடைய IRGC புரட்சிகர காவல் படையின் கடற்படை ஈரான் கடற்கரையில் 2000 கிலோமீட்டர் பரப்பில் முழுமையான கட்டுப்பாட்டை மேற்கொண்டு அந்த நீர்வழி பிராந்திய மக்களுக்கும் பாதுகாப்புக்கும் வளம் தரும் இடமாக மாற்றுவோம் என IRGC தெரிவிச்சிட்டாங்க. இப்ப அமெரிக்க கடற்படை முற்றுகை தொடரும் என அமெரிக்காவுடைய நிதி செயலாளர் ஸ்காட் பெசன்ட் அறிவித்ததை தொடர்ந்து ஈரான் அமெரிக்காவுக்கு மிரட்டல் விடுத்திருக்கிறார். தற்போது ஹெர்முஸ் வழியாக செல்லும் கப்பல்கள் ஈரானுடைய வேகப்படகுகள் மூலம் தடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட $2 மில்லியன் வரை கட்டணம் செலுத்தித்தான் அங்கிருந்து நீங்க தப்பு போக முடியும். ஈரான் சொல்லுது இது எங்களுடைய பிராந்தியம், இது எங்களுடைய கடலாதிக்கம் இல்லை, இது எங்களுடைய இடம், இந்த இடத்தை விட்டு நீங்க போகணும்னா வித்தவுட் எங்களுடைய பெர்மிஷன் இல்லாம எங்கேயும் கடக்க முடியாது அப்படிங்கிறது. அமெரிக்கா அப்படி இல்லை. அந்த இடத்தை ஆக்கிரமிப்பதற்கும் தான் அதை கோலச்சுவதற்கும் திட்டம் போடுகிறார்கள். அமெரிக்காவுடையும் இஸ்ரேல் படைகள் இதுல ஒரு முக்கியமான மற்றொரு சம்பவம் நாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். அமெரிக்கா இதுல ஈரான் எவ்வளவு விவரமான ஆட்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். கடந்த போர்களில் அமெரிக்காவும் இஸ்ரேல் படைகளும் ஈரானில் வீசி இதுவரை வெடிக்காமல் இருக்கும் குண்டுகள் இருக்கு பாருங்க. குண்டுகள் மட்டுமில்ல, ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நகல் எடுக்கக்கூடிய பணியில் ஈரான் ஈடுபட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய அரசு தொலைக்காட்சி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய ஆங்கில அரசு தொலைக்காட்சியான பிரஸ் டெலிவிஷன் வெளியிட்ட அறிக்கையில ஈரானின் ஹெர்முஸ்கான் மாகாணத்தில் வெடிக்காத 15க்கும் மேற்பட்ட கனரக அமெரிக்க ஏவுகணைகளை இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை வெற்றிகரமாக செயலளிக்க செய்துள்ளதாகும். இந்த ஆயுதங்களுடைய தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு அதனை மீண்டும் உருவாக்குவதற்காக இந்த ஆயுதங்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பிரிவுகளிடத்திலே ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரஸ் டெலிவிஷன் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடைய ஆங்கில அரசு தொலைக்காட்சியான பிரஸ் டெலிவிஷனுடைய அறிக்கை தான் மாகாணத்தில் இந்த 15க்கும் மேற்பட்ட கனரக ஏவுகணைகளை புரட்சிகர காவல் படை வெற்றிகரமாக செயலிழந்திருக்கிறது. இந்த ஆயுதங்களுடைய தொழில்நுட்பத்தை புரிந்து கொண்டு ரொம்ப தெளிவா அவங்க பார்க்கறாங்க பாருங்க. அதை தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி பிரிவு ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிற நிலையில தற்போது ஈரான் அமெரிக்காவின் இந்த ஆயுதங்களை அவருடைய ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ல உருவாக்கினால், ஒருவேளை அவர்களுடைய டெக்னிக்கல் டீம் உருவாக்கிட்டா, அது எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என இன்டர்நேஷனல் மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ், சர்வதேச இராணுவ நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி சிக்கிறாங்க பாருங்க. அவங்க வீசின குண்டையே எடுத்து அவர்களை சாக்குகிறார்கள். இப்போ இந்த போர் ஆரம்பித்து விட்டது, தாக்குதல் தொடர்கிறது. முழுவீச்சில் நடக்கின்ற போது பெரும் பிரளயம் ஏற்பட்டுவிடும். இது இப்ப கூட நடக்கலாம். ஈரான் அனுப்பும் ஏவுகணை அவர்களுடைய லோ காஸ்ட் விலை ஒரு சில லட்சம் தான், இந்திய மதிப்பிற்கே கூட. ஆனா அதை இடைமறித்து அளிக்கும் அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய பல கோடிகளை செலவு செய்கிற மறுபுறம் அமெரிக்காவுடைய இந்த ஆயுத உற்பத்தி அவ்வளவு வேகமானது கிடையாது. ரொம்ப சோம்பேறித்தனமா அவங்க வருஷத்துக்கு கொஞ்சமான ஆயுதங்களை மட்டும்தான் உற்பத்தி செய்ய முடியும். இப்ப அதுவும் கூட இப்போ காலியாகிவிட்டது. எனவே அவர்கள் அதற்கான நிதியை ரெடி செய்ய வேண்டும், ஆயுத விற்பனையில் இப்பொழுது இறங்க வேண்டும். இதற்கிடையிலே நிதி ரெடி செய்ய தற்போது ஆயுத விற்பனையில் இறங்கியிருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் கிட்டத்தட்ட 8.6 பில்லியன் இந்திய மதிப்பிற்கு 81,623 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுத விற்பனைக்கும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய நாடாளுமன்றத்தின் ஆய்வுக்குழுவின் ஒப்பனைக்காக காத்திருக்காமல், நான் ஏற்கனவே சொன்ன ஆர்டினன்ஸ் அதிகாரம் பயன்படுத்தி தற்போது சூழல் மிகவும் நெருக்கடியாக உள்ளது, உடனடியாக விற்பனை அவசியம் என்று அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கேட்க டைம் இல்லை என்றும் இந்த ஆர்டினன்ஸின் மூலமாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இதுக்கு விளக்கம் கொடுத்துட்டார். இதை நான் நேற்று கூட பேசியிருந்தேன். இப்போ இந்த ஆயுதங்கள் விற்பனையின் மூலம்
இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்குறாங்க, குவைத்து கொடுக்குறாங்க, கத்தருக்கு கொடுக்குறாங்க, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் விற்று அவர்கள் பெரும் பொருளீட்டுவதற்கான வேலை. இப்ப இந்த அமெரிக்க அதிபரை யார் போரில் சிக்க வைத்தது என்று ஒரு முக்கியமாக ஒன்று டக்கர் கால்சன், உங்களுக்கு தெரியும், இன்டர்நேஷனல் மீடியா பர்சன், வலதுசாரி டக்கர் கால்சனுடைய பேட்டியில ரொம்ப தெளிவித்திருக்கிறாங்க. சிஐஏ, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகு மற்றும் சில இன்ஸ்டிடியூஷன் தான் அவரை உசுப்பி ஏற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தற்போதையில இந்த போரில் சிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறார்கள், அவருக்கு ஒன்றும் தெரியாது என்று டக்கர் கால்சன் தன் செய்தியிலே தெரிவித்திருக்கிறார். மீண்டும் ஈரான் எச்சரிக்கை, மீண்டும் போருக்கு வந்தால் அமெரிக்க வீரர்கள் கப்பலுக்குள் சமாதி அடைந்த நிலையில் புதைக்கப்படுவார்கள் என்பதை ஈரான் மிகுந்த வல்லமை கொண்ட வகையில் கடும் மிரட்டலை விடுத்திருக்கிற நிலையில் அமெரிக்காவுடைய தலை தப்பி ஓட்டம் பிடிக்கும் வகை தேடினால் கூட கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் ரொம்ப ஒரு மோசமான பதிவாக டொனால்ட் ட்ரம்புடைய பெயரில் தான் இந்த வரலாற்று பதிவு செய்யப்படும் என்றும் டக்கர் கால்சன் எச்சரிக்கப்படுத்தியிருக்கிறார். ஏன்னா அவருடைய அந்த நோட்டல்ல ஆப்கானிஸ்தான், ஈராக் மற்றும் பல நாடுகளில் இதே சக்திகள் தான் ஈரான் போரிலே வெற்றி பெறலாம் என்ற இதே சக்திகள் தான் அவர்களை உசுப்பேற்றி விட்டதையும் கூட இங்கே டக்கர் கால்சன் தெரிவித்திருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆக ஈரான் என்ன சொல்லி இருக்கிறது என்றால், உங்களுடைய உயிர்கள் மிஞ்சாது, உங்களுடைய உடைமைகளும் மிஞ்சாது, கப்பலில் நீங்கள் சமாதி கட்டப்பட்டு விடுவீர்கள். ஏற்கனவே எங்களோடு மோதி எதுவும் நடக்கவில்லை, நாங்கள் இனி பயன்படுத்தாத புதிய வகை ஆயுதங்களை பயன்படுத்த போகிறோம் என்பதை வெளிப்படையாக அவங்க சொல்லிட்டாங்க. அமெரிக்கா மட்டுமல்ல, இஸ்ரேல் ஈரான் மட்டுமல்ல, ஈரானுக்கு எந்தெந்த நாடுகள், 3 பெரும் நாடுகள், குறிப்பாக வடகொரியா, ரஷ்யா, சீனா, கஷ்மீர் வளைகுடாவில் இருக்கக்கூடிய துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், அசர்பைஜான், இந்த 3 ஈரான், ரஷ்யா, இதன் வழியாக வருகிறது. ஈரானுக்கு தொழில்நுட்ப ஆயுதங்கள் ட்ரெயின் மூலமாக பீஜிங்குக்கு வடகொரியாவிலிருந்து சப்ளை செய்யப்பட்டு, வடகொரியாவிலிருந்து சரக்கு கப்பல், வடகொரிய ஆயுதங்கள் சரக்கு கப்பல் போன்று, சரக்கு பொருட்களை போன்று சீனாவிலிருந்து லோடட் செய்யப்பட்டு அது துர்க்மெனிஸ்தானில் சென்றடைந்து அங்கிருந்து இடமாற்றம் செய்யப்பட்டு துர்க்மெனிஸ்தானுக்கு அதாவது கஷ்பியன் வே, இதன் வழியாக ஈரானுக்கு வருகிறது. இப்ப ஈரான் தோல்வி அடைவது அமெரிக்காவுக்கு எதிர்கூட்டாளிகளுக்கு பெரிய சரிவு. அமெரிக்காவுக்கு பலவீனம் என்பது பலம் ஒன்றும் இல்லை, பலவீனங்கள் கூடியிருக்கிறது. அமெரிக்கா அந்த போரில் பெரும் நிதி இழப்பை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள், பாய் நம்பர் 1. இரண்டாவது, வெரி புவர் ஆர்ம்ஸ் அண்ட் அமினேஷன், பிகாஸ் ஆஃப் அவர்களுக்கு போதிய அளவு அடிக்கோட், அதாவது போதிய அளவிலான ஆயுதங்கள் இல்லை. அந்த போதிய ஆயுதங்களை செய்வதற்கு ஆர்டர் கொடுத்தால் 2-3 ஆண்டுகள் ஆகும், அது சாத்தியம் இல்லை. அமெரிக்கா இந்த கப்பல்களை உள்ளே கொண்டு விடுவதற்கு இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாம் உள்ளே போக மறுக்கிறார்கள், எல்லாரும் வெளியே தான் நிற்கிறார்கள். அமெரிக்காவினுடைய ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு கூட தப்பி போய்விட்டது, வர சொல்லிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் எதிர்பார்க்காத அளவிலே முஜித்தபா கொமேனியுடைய அறிக்கை வெளியானது, இந்த கடல் பிராந்தியத்தில் நீங்கள் புதைக்கப்பட வேண்டும் என்று அவர் கடும் சினத்தோடு வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைக்கு வந்துவிட்டார்கள். இப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தங்களை காப்பாற்றிக் கொள்ள அமெரிக்கா என்ன செய்ய முடியும்? ஏற்கனவே இவர்களுடைய பலத்தை பற்றி அவர்களுக்கு தெரியும். பல புதிய ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த போகிறார்கள். தற்போது கூட ஜிபிஎஸ் அணைக்கப்பட்ட நிலையில் ஏராளமான மாற்று வழித்தடங்களில் சீனாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அவர்கள் ஆயிலை சப்ளை செய்கிறார்கள். இப்பொழுது அவர்களை சினப்படுத்தியிருப்பது ஹெர்மூஸில் அமெரிக்கா நுழைவது, பிளாக்ஹெடின் மூலமாக தொடர் சப்ளை நிறுத்தியிருப்பது உலக அளவில் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையெல்லாம் நாம் ஒன்றிணைத்து தான் பேச வேண்டிய ஒரு களச்சூழல் இருக்கின்றது. எந்த நேரமும் போர் வெடிக்கலாம். இந்த போர் வெடிப்பின் மூலம் மிகப்பெரிய நாசகாரத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். இதுக்கிடையில தெளிவா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அமெரிக்காவின் கூட்டாளியாக அவர்கள் கைகுலுக்கி கொண்டார்கள். கத்தரும் கூட நேற்றைக்கு பேசுகின்ற போது ஹெர்மூஸை திறந்து விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள்.
ஆக இந்த போரில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டாலும் எல்லா நாடுகளையும் அவர்கள் தாக்கப் போகிறார்கள். இரண்டாவது சுற்று இது செகண்ட் இன்னிங்ஸ். முதல் இன்னிங்ஸ் முடிந்து விட்டது. இதற்கு பதில் தரும் விதமாக முதல் இலக்கில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதோடு சேர்ந்து இஸ்ரேல், ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாது. துபாய், அபுதாபி போன்ற நாடுகளையும் டெல் அவீவ், ஹைஃபா போன்ற இஸ்ரேலும் ஒரே கூட்டாளிகள். இவர்கள் இஸ்லாமிய யூதர்கள் என்றே அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் இஸ்லாம் நாடு, பட் ஆனால் யூதர்களுக்கு ஆதரவானவர்கள், அமெரிக்கர்களுக்கு ஆதரவானவர்கள். இப்பொழுது அவர்களை குறிவைத்திருக்கிறார்கள் ஈரானியர்கள். அதை ரொம்ப முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். சவுதி அரேபியாவையும் குறிவைக்க போகிறார்கள். குவைத் மற்றும் பஹ்ரைன், இந்த நாடுகள் அனைத்தையும் குறிவைப்பதற்கு அவர்களுக்கு ஆயுத கிடங்குகளில் இந்த எஞ்சிய நாட்களில் ஏராளமான ஆயுதங்கள் சேர்க்கப்பட்டு விட்டது. அவர்களுக்கு சப்ளை கொடுத்து அதற்கு பின்பு பெரும் பலத்தை அவர்களுக்கு பொருளாக கொடுக்க ஈரான் இறுதிப் போருக்கு தயாராகிவிட்டார்கள். ஏனென்றால் ஈரான் இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. இருப்பதை இழந்து தன் தேசத்தையும் தனது கடல் பகுதியும் காப்பாற்ற வேண்டிய அந்த நிலையில் இப்பொழுது சிக்கலாயிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். ஒரு பொருளாதார சார்புடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு மேன்மை, ஒரு 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 மேம்படுத்தக்கூடிய ஒரு அணியை அமைக்க வேண்டும், குழுவை அமைக்க வேண்டும். இல்லை, அமெரிக்கா ஹெகமோனி, அவர்கள் என்ன சொல்றது, மேலாதிக்கத்தை விரும்புவார்கள். இனி அந்த மேலாதிக்கம் செல்லுபடியாகாது மத்திய கிழக்கில். ஆக எந்த நேரமும் போர் வெடிக்கலாம். உலகம் பெரும் தலை சுற்று பொருளாதார நிலையிலே சிக்கப்பட போகிறது. ஒருவேளை அமெரிக்கா இதிலே பெரிய நாசத்தை சந்திக்கலாம், இஸ்ரேல் நாசத்தை சந்திக்கலாம், அரபுகள் நாசத்தை சந்திக்கலாம். திருப்பி கேட்டால் ஈரானும் பெரும் விளைவுகளை சந்திக்கலாம். இந்த போரின் எல்லை, இதன் முடிவு, காலச்சூழல் எதுவும் அறியாத அளவில் போரில் ஈடுபட்டவர்களும் உலகமும் பகைத்து ஒருவருக்கொருவர் முரண்பட்ட நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். உலகம் இதை வேடிக்கை பார்க்கவில்லை. உலகம் பயந்த நிலையில், அச்சத்தோடு, ஒரு அசாதாரண சூழ்நிலை. தற்போது மத்திய கிழக்கில் போர் இப்பொழுது வெடிக்கலாம், நாளை வெடிக்கலாம், இந்த நிமிடம் வெடிக்கலாம் என்ற பயங்கர பரபரப்பிலும் முந்தைய போர்கள் போன்று அல்லாமல் இன்றைய போர் மாறுபட்ட களச்சூழலை உருவாக்கும் என்பதே உண்மை. மீண்டும் அடுத்த செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.